Hi students, 7th chapter, Applications of Differential Calculus, exercise 7.7. We are going to see the second Roman letter. Find the local extrema for the following function using second derivative test. Okay, second derivative test na நம்ம என்ன பண்ண போறோம்? Given f of x கொடுத்திருப்பாங்க. f dash of x கண்டுபிடிக்க போறோம். f dash of x கண்டுபிடிச்சிட்டு f dash of x equal to 0 போட்டு x க்கு வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா f double dash of x செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்ன்றதுனால double dash of x கண்டுபிடிச்சி x ஓட வேல்யூ வந்ததை தூக்கி f double dashல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகே, வந்த வேல்யூ எதுல சப்ஸ்டிட்யூட் பண்றோம்? வந்த வேல்யூவை f double dashல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு double dash of 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது less than 0 இங்கே greater than 0 வரும். greater than 0 வந்துச்சுன்னா f is local minimum. ஓகே, மைனஸ் ஒன்னை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நம்ம greater than 0 வந்திருக்கோம். அப்போ லோக்கல் மினிமம்னு எழுதணும். மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்க போது வந்த வேல்யூவை எஃப்பில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இந்த மைனஸ் ஒன்னை எஃப்பில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி லெஸ் தேன் 0 வந்துச்சுன்னா லோக்கல் மேக்ஸிமம், கீப் இன் யுவர் மைண்ட் மாறி வரும். ஓகே, லெஸ் தேன்னா மேக்ஸிமம். திரும்ப அந்த x = 1 தூக்கி எஃப்பில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இதுதான் செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட். என்ன கண்டுபிடிக்கணும்? f of x, f dash of x, f double dash of x. f dash of x equal to 0. f dash of x equal to 0, xக்கு வேல்யூ கண்டுபிடிச்சதை f double dashல சப்ஸ்டிட்யூட் பண்ணி greater than 0னா லோக்கல் மினிமம், less than 0னா லோக்கல் மேக்ஸிமம். லோக்கல் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸை எஃப்பில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸை எஃப்பில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிக்கணும். திஸ் ஒன் இஸ் அ மெத்தட். ஓகே, see the first sum. f of x equal to minus 3x power 5 plus 5x cube. f of x equal to minus 3x power 5 plus 5x cube. See that one. f dash of x minus 15x power 4. Here 15x squared. Next step, f dash of x equal to 0. 0 na minus 15x power 4 plus 15x squared equal to 0. 15 common taken out. Balance minus x power x squared. ஓகே, இங்கே x ஸ்கொயர்டை வெளியே எடுத்துட்டோம். இப்போ 4ல் ஒரு x ஸ்கொயர்ட் இருக்கும், மைனஸ் x ஸ்கொயர்ட். இங்கே 15x ஸ்கொயர்ட் எடுத்துட்டோம், ப்ளஸ் 1 = 0. இப்போ x ஸ்கொயர்ட் = 0, அப்போ x = 0 ஆயிரும். x ஸ்கொயர்ட் = 0, x = 0. இங்கே minus x squared equal to plus 1 go to that side, minus 1 cancel. x equal to plus or minus 1. x squared equal to 1 na x equal to plus or minus 1. We get three values, 0, minus 1, 1. Second derivative test நால f dash of x again differentiate பண்ணணும், double dash of x. okay, f dash of x கண்டுபிடிச்ச differentiate பண்ணா 4 into 15, 4 15s are minus 60, minus 60 x cube. அப்போ minus 15x power 4 differentiate பண்ணால் minus 60x cube. இங்கே 30x, 30x. next f double dash of 0. ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். டபுள் டேஷில் 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 0 தான். ஓகே, அடுத்து f double dash of minus 1, minus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். அப்போ minus 60 minus 1 whole cube plus 30 into minus 1. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே ஒரு மைனஸ் வரும், அப்போ ப்ளஸ் 60 மாறிடும். இங்கே minus 30. அப்போ 60 minus 30, 30 greater than 0. f double dash of 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணால் 60 minus 60 into 1 cube plus 30 into 1. So minus 60 plus 30 minus 30 less than 0. ஓகே, minus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது greater than 0, plus 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது less than 0. ஓகே, அப்போ மைனஸ் 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது greater than 0னா f is local minimum at x equal to minus 1. அப்போ அந்த மைனஸ் 1 எதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னு சொன்னேன்? எஃப்பில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே, கிவன் சம்மில். அப்போ minus 3 into minus 1 power 5 plus 5 into minus 1 whole cube. இப்போ minus 3 வேல்யூ minus 1 plus 5 minus 1 whole cube. ஓகே, இப்போ minus 3 minus 1, 5 into minus 1. Simplify. 3 minus 5, that is minus 2. Local minimum value minus 2. ஓகே, next f double dash of 1ல எனக்கு என்ன கிடச்சிச்சு? less than 0. less than 0 na f is local maximum.
ஓகே செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் கேர்ஃபுல்லாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். லெஸ் தேன் 0னா மேக்ஸிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஒன்று தூக்கி இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் எஃப்ல. இப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு -3 இன்ட்டு 1/5 ப்ளஸ் 5 இன்ட்டு 1/3. இப்போ -3 ப்ளஸ் 5 2. அப்போ லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ 2. ஓகே அப்போ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் 0வில் நமக்கு என்ன வந்துச்சு ஆன்சரு 0. அப்போ 0 லெஸ் தேன் 0 வரணும், இல்லை கிரேட்டர் தேன் 0 வரணும். இங்கே 0 வந்ததுனால செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் டஸ் நாட் கிவ் எனி இன்ஃபர்மேஷன். அப்போ மேக்ஸிமமும் சொல்ல முடியாது, மினிமமும் சொல்ல முடியாது 0 வந்துச்சுன்னா. அப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட் அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எக்ஸைஸில் தான் நம்ம பார்த்தோம், மோனோட்டானிசிட்டி லோக்கல் எக்ஸ்ட்ரீமாக பார்த்தோம். அந்த மெத்தடு அதுக்கு ஒரு இன்டர்வல் மேக் பண்ணணும் அப்படிதானே. -∞ +∞ -1 0 1 இன்டர்வல் மேக் பண்ணிட்டோம். ஓகே ப்ரீவியஸ் எக்ஸைஸில் பார்த்த மெத்தட். இன்டர்வல் வந்து -∞, -1 -1, 0 0, 1 1, ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ எஃப்டஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா. இதில் இந்த இன்டர்வலுக்குள்ளே ஒரு வேல்யூ எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணணும். -2 எடுக்கிறேன். -2 எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே ப்ளஸ் ஆயிரும். இங்கே -2 போடும்போது இங்கே 4 -4 + 1 மைனஸ் ஆயிரும். ஓகே எனக்கு நம்பர் தேவையில்லை, ப்ளஸ்ஸாக மைனஸாக தான் தேவை, அதனால் அப்படி போட்டிருக்கேன். ஓகே இப்போ லெஸ் தேன் 0 நெகட்டிவ். இப்போ -1 to 0க்கு இடையில் -0.5 -0.5 இங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே பாசிட்டிவ் ஆயிரும். இங்கே -0.5 ஹோல் ஸ்கொயர். ஓகே -0.5 ஹோல் ஸ்கொயர் -0.25 கிடைக்கும். இப்போ +1 பிக்கர் நம்பர், இது ஸ்மாலர் நம்பர் ஆயிரும். அப்போ +1 பிக்கர் நம்பர்னால பாசிட்டிவ் கிடைக்கும். இப்போ கிரேட்டர் தேன் 0. ஓகே 0 to 1ல் 0.5 ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால இது பாசிட்டிவ். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0.25 கிடைக்கும். அப்போ இங்கே நாங்கள் பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ் கிரேட்டர் தேன் 0. இங்கே எஃப்டஸ் ஆஃப் எக்ஸ் 1 to ∞ போடும்போது 2 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே பாசிட்டிவ், இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது நெகட்டிவ். -4 + 1 கிடைக்கும், நெகட்டிவ் லெஸ் தேன் 0. அப்போ நாங்கள் என்ன கிடச்சிருக்கு, நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் கிடச்சிருக்கு. சைன் சேஞ்ச் ஆகலை. ஓகேயா இதில் இப்போ எனக்கு பாசிட்டிவ் கிடச்சிருக்கு, நெகட்டிவ் கிடச்சிருக்கு, பாசிட்டிவ் கிடைக்கல, அடுத்து நெகட்டிவ் பாசிட்டிவ் கிடைக்கணும். இங்கே எனக்கு என்ன கிடச்சிருக்கு, பாசிட்டிவ்க்கு அப்புறம் இன்னொரு பாசிட்டிவே வந்திருக்கிறதுனால எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்ற பாயிண்டில் என்ன கிடையாது, எஃப்டஸ் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் சேஞ்ச் த சைன். எந்த பாயிண்டில், 0ன்ற பாயிண்டில் கிரேட்டர் தேன் 0 சைன் சேஞ்சஸ் கிடையாது. -1ல் சேஞ்ச் ஆகிருக்கு, 1ல் சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகே சைன் சேஞ்ச் ஆகிருக்கு. பட் 0ல் சைன் சேஞ்ச் ஆகலை. அதனால் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ல் எஃப்டஸ் ஆஃப் எக்ஸ் டஸ் நாட் சேஞ்ச் த சைன். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் நெய்தர் லோக்கல் மேக்ஸிமம் நார் லோக்கல் மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே என்ன பார்த்தோம், செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் ஒன்று கிரேட்டர் தென் 0 வரணும், இல்லை லெஸ் தேன் 0 வரணும். அப்படின்னா தான் லோக்கல் மினிமமாக மேக்ஸிமம் சொல்ல முடியும். இங்கே வராததுனால 0 வந்ததுனால செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட் டஸ் நாட் கிவ் எனி இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சிட்டு செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் வரல. அப்போ ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் வருதான்னு செக் பண்ணுறோம். அதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இங்கே சைன் சேஞ்ச் ஆகிருக்கணும், இருந்தால் தான் லோக்கல் மினிமா லோக்கல் மேக்ஸிமம் சொல்ல முடியும். இங்கேயும் சைன் சேஞ்ச் ஆகலை. அதனால் நெய்தர் லோக்கல் மேக்ஸிமம் நார் லோக்கல் மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன அர்த்தம், நோ லோக்கல் மேக்ஸிமம் நோ லோக்கல் மினிமம். ஓகே செகண்ட் சம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் லாக் எக்ஸ். எஃப்டஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். எஃப்டஸ் ஆஃப் எக்ஸுக்கு யூவி மெத்தட். எக்ஸை வச்சுக்கிறேன், லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/x ப்ளஸ் லாக் எக்ஸை வச்சுக்கிறேன், எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1. ஓகே அப்போ திஸ் வேல்யூ 1 ப்ளஸ் லாக் எக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எஃப்டஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ 1 ப்ளஸ் லாக் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ லாக் எக்ஸ் ஈக்குவல் டு go to that side -1. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு லாகை ரிமூவ் பண்ணும்போது இ பவர் ஆயிரும், இ பவர் -1. இ பவர் -1னா 1/eன்னு எழுதிக்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1/e. ஓகே இப்போ எக்ஸுக்கு பதிலாக எனக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் கிடச்சிருக்கு. நான் அடுத்து என்ன பண்ணணும், செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்னா எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் 1 ப்ளஸ் லாக் எக்ஸ் வந்துச்சு. எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0, லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/x, திட் இஸ் 1/x. இப்போ என்ன பண்ணணும், டபுள் டேஸில் எக்ஸுக்கு 1/e வந்ததை சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப் டபுள் டேஸில் 1/e எக்ஸுக்கு பதிலாக 1/e சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1/1/e. இப்போ ரெசிப்ரோ இங்கே மேலே டினாமினேட்டர் வேல்யூ நியூமரேட்டர் போயிடும், இ வேல்யூ ஆல்வேஸ் கிரேட்டர் தென். ஓகே கிரேட்டர் தென் 0.
அப்போ இட் இஸ் லோக்கல் மினிமம் கிரேட்டர் தென் ஜீரோனா லோக்கல் மினிமம் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 1/e. ஓகே, இந்த 1/e எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? எஃப்பில் சப்ஸ்டியூட் பண்ணால் மினிமம் வேல்யூ கிடைக்கும். அப்போ எஃப் ஆஃப் 1/e ஈக்குவல் டு 1/e லாக் 1/e. எக்ஸ் லாக் எக்ஸ் பதிலாக எக்ஸ் இருக்கிற இடத்துல 1/e சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த பிளேஸில் 1/e அப்படி வச்சுக்கிறேன். லாக் இந்த 1/e e பவர் -1ன்னு எழுதிக்கலாம். இந்த 1/e e பவர் -1ன்னு எழுதிக்கலாம். இந்த -1 பவரை ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துடலாம். அப்போ -1/e லாக் e ஒன்றுமே இல்லைன்னா பேஸ் e தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ லாக் e பேஸ் ன்னு எழுதிக்கலாம். லாக் e பேஸ் யோட வேல்யூ 1. ஓகே, தட் இஸ் -1/e. லோக்கல் மினிமம் வேல்யூ ஈக்குவல் டு -1/e. ஓகே, அந்த சிம்பிளிஃபிகேஷன் கேர்ஃபுல்லாக ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, நவ் தேர்ட் ஒன் f of x equal to x squared e power -2x. f of x equal to x squared e power -2x. f dash of x, f dash of x na uv method. x squared differentiate பண்ணும்போது 2x. e power -2x அப்படி எழுதிக்கிறேன். ப்ளஸ் இந்த x squared வச்சுக்கிறேன். e power -2x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது e power -2x into -2 தெரியும் நமக்கு இல்லையா? இப்போ இந்த பிளேஸில் ஒரு 2 காமனாக இருக்குது, ஒரு x காமனாக இருக்குது, e power -2x காமனாக இருக்குது எடுத்துறேன். அப்போ 2x e power -2x காமனாக வெளியேற்றுனா பேலன்ஸ் 1 in the first term. in this one ஒரு x பேலன்ஸ் இருக்கும், ஒரு மைனஸ், அப்போ -x. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் f dash of x equal to 0. ஓகே, அப்போ இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0, இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0. அப்போ x equal to 0, x equal to 0. நெக்ஸ்ட்டு 1 - x equal to 0. e power -2x ஆல்வேஸ் பாசிட்டிவ், 0 வராது. ஓகே, e பவரில் -2 into 1 போட்டாலும் 0, -2 into 2 போட்டாலும் 0. அப்போ எக்ஸுக்கு பதிலாக இங்கே 0 கிடைக்காது. ஓகே, அப்போ நாட் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கிறேன். அப்போ இந்த பிளேஸில் x equal to 0 கிடைக்கும், இங்கே x equal to 1 கிடச்சிருக்கு, ரெண்டு வேல்யூ. ஓகே, அந்த ரெண்டு வேல்யூ எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? டபுள் டேஷில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ டபுள் டேஷ் கண்டுபிடிக்கணும். f டபுள் டேஷ் ஆஃப் x கண்டுபிடிக்கிறதுக்கு f dash ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த f dash ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த மெத்தடு இங்கே u v w 3 x டேர்ம் இருக்குது. ஓகே, கேர்ஃபுல்லாக பார்க்கணும். 3 x டேர்ம் இருக்குது. 2 டேர்மை வச்சுட்டு ஒரு டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ 2xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1, எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 நான் போடலை. e power -2x 1 - x அப்படியே எழுதிக்கிறேன். இந்த டேர்மையும் அப்படியே எழுதிட்டேன். எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1, அப்போ இந்த டேர்ம் கிடைக்கும். ப்ளஸ் இப்போ இங்கே 2xஐயும் 1 - xஐயும் வச்சுக்கிறேன். இப்போ e power -2xஐ டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். 2xஐயும் 1 - xஐயும் வச்சுக்கிட்டேன். ஓகே, e power -2xஐ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது e power -2x into -2. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்மையும் வச்சுக்கிறோம். 2x e power -2x, இந்த டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது -1. ஓகே, இப்போ அரேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா டேர்ம்லையும் e power -2x காமனாக இருக்கும், வெளியே எடுத்துடலாம். இப்போ 2 into 1 - x, ஹியர் -4x into 1 - x, ஹியர் -2x. ஓகே, -2x. நெக்ஸ்ட்டு e power -2x இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 - 2x -4x plus 4x squared minus 2x. Okay, simplify 4x squared. Next x term. இங்கே -2x -4x -6x -2x -8x. Here plus 2. Okay, இப்போ this one is say f double dash of x. f double dash of x இதில் எதை சப்ஸ்டியூட் பண்ணணும்? xக்கு வந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். x equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, xக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணால் 0. ஓகே, e power 0, இங்கே 0 0 2 கிடைக்கும். ஓகே, அப்போ e power 0 into 2, e power 0 1, 2 கிடைக்கும். கிரேட்டர் தேன் 0, கிரேட்டர் தேன் 0னா பாசிட்டிவ், பாசிட்டிவ்னா லோக்கல் மினிமம். f is local minimum at x equal to 0. ஓகே, இப்போ மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு f டபுள் டேஷ் ஆஃப் 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டபுள் டேஷ் ஆஃப் 1 சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும்? e power -2
இங்கே 1 சப்ஸ்டியூட் பண்ணால் 4 minus 8 plus 2 கிடைக்கும். That is 6 minus 8 minus 2. e power minus 2 always positive. ஓகே, e பவரில் நெகட்டிவ் வந்தாலும் பாசிட்டிவ் வந்தாலும் ஜீரோ வந்தாலும் பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கேன் ப்ரீவியஸ் எக்ஸைஸ்லேயே. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் minus 2. That is less than 0. அப்போ லோக்கல் மேக்ஸிமம். ஓகே, இப்போ எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிக்கணும். எதுக்கு? இங்கே லோக்கல் மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸுக்கு பதிலாக 0 போடும்போது எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிக்கணும். லோக்கல் மினிமம் வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் இங்கே 0 ஆயிடுச்சுன்னா எல்லாமே 0. அப்போ எஃப் ஆஃப் 0 கண்டுபிடிச்சோம்னா லோக்கல் மினிமம் வேல்யூ 0. நெக்ஸ்ட் லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்னை தூக்கி எஃப்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 1 into e power minus 2. இப்போ e power minus 2வை 1/e² எழுதிக்கலாம். அப்போ லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ ஈக்குவல் டு 1/e². இப்போ லோக்கல் மினிமம் வேல்யூ 0. ஓகே, லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ 1/e². நீங்கள் இந்த டேர்மை இங்கேயே கீழே கூட எழுதிக்கலாம். லோக்கல் மினிமம் கண்டுபிடிச்சிட்டு லோக்கல் மினிமம் வேல்யூ டைரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். லோக்கல் மேக்ஸிமம் எழுதிட்டு லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ இங்கே கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லது இப்படி போடலாம். ஓகே, தேர்ட் கொஸ்டின். For the function f of x equal to 4x cube plus 3x square minus 6x plus 1, find the intervals of monotonicity, local extrema, intervals of concavity and point of inflection. ஒரு f of x ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. 4 இது கண்டுபிடிக்கணும். மோனோட்டானிசிட்டி கண்டுபிடிக்கணும், லோக்கல் எக்ஸ்ட்ரீமா கண்டுபிடிக்கணும். ப்ரீவியஸ் எக்ஸைஸில் பார்த்தா மோனோட்டானிசிட்டியும் லோக்கல் எக்ஸ்ட்ரீமாவும். ஓகே, இங்கே ஃபஸ்ட் ரோமலெட்டரில் பார்த்தா கான்கேவிட்டியும் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும். மோனோட்டானிசிட்டினா என்ன சொன்னோம்? எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் டஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, அடுத்து இன்டர்வல் மேக் பண்ணி கிரேட்டர் தேன் ஜீரோனா ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீஸிங், லெஸ் தேன் ஜீரோனா ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீஸிங். இதான் மோனோட்டானிசிட்டி. லோக்கல் எக்ஸ்ட்ரீமானா மோனோட்டானிசிட்டியில் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் சைன் சேஞ்ச் ஆச்சுன்னா லோக்கல் எக்ஸ்ட்ரீமா. ஓகே, மினிமமாக மேக்ஸிமமானு கண்டுபிடிப்போம். அடுத்தது பாயிண்ட் கான்கேவிட்டினா என்ன படிப்போம்? எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் டஸ் ஆஃப் எக்ஸ் எஃப் டபுள் டஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0. எஃப் டபுள் டஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டு இன்டர்வல் மேக் பண்ணி எஃப் டபுள் டஸில் இன்டர்வலை சப்ஸ்டியூட் பண்ணி கிரேட்டர் தேன் ஜீரோனா கான்கேவ் அப்வேர்டு இல்லையா? இங்கே லெஸ் தேன் ஜீரோனா கான்கேவ் டவுன்வேர்டு. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு சைன் சேஞ்சஸ் இருந்தால் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்குதுன்னு சொன்னோம். ஓகே, இப்போ 4 டேர்ம் கண்டுபிடிக்க போனோம். கேர்ஃபுல்லாக சம பாருங்கள். ஓகே, நவ் given f of x equal to 4x cube plus 3x square minus 6x plus 1. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கிறோம்? மோனோட்டானிசிட்டி கண்டுபிடிக்கிறது f dash of x, that is 12x square plus 6x minus 6. நெக்ஸ்ட்டு f dash of x equal to 0. அப்போ 12x square plus 6x minus 6 equal to 0. அப்போ 6 காமனாக வெளியே எடுத்துட்டா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2x square plus x minus 1 equal to 0 இருக்கும். ஓகே, ஃபேக்டரைஸ் பண்ணால் 2 into -1 -2. ஓகே, we want 1 ஆட் பண்ணால் 1 வேணும். அப்போ -1 2, இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி 2 இருக்கிறதுனால 2ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ இந்த டேர்மை நான் எப்படி எழுதிக்கலாம்? 2x - 1 say x plus 1 equal to 0. ஃபேக்டரைஸ் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். x equal to இந்த டேர்மில் 1/2, இந்த டேர்மில் -1. ஓகே, அப்போ 2 டேர்ம் கிடச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணணும்? அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் இன்டர்வல் மேக் பண்ணணும். -∞ to +∞ -1 1/2. ஓகே, ஸ்டெப்ஸை கரெக்டாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. f of x f dash of x equal to 0, we get x value. Next make a interval. இப்போ இந்த இன்டர்வல்ஸ் ஆர் -∞, -1, -1, 1/2, 1/2, ∞. 3 இன்டர்வல்ஸ். என்ன பண்ணணும்? இந்த இன்டர்வலுக்குள்ள வேல்யூவை எடுத்து எஃப் டேஷில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ -∞, -1ல் -2 எடுக்கிறேன். -2 எடுத்து எஃப் டேஷில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எஃப் டேஷ் ஆஃப் -2. ஓகே, நான் எந்த டேர்மில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்? இங்கே இதான் இந்த பிளேஸும் நமக்கு எஃப் டேஷ் தான். இதுலேயும் சப்ஸ்டியூட் பண்ணலாம், தப்பில்லை. ஓகே, அப்போ -4 -1 -2 சப்ஸ்டியூட் பண்ணோன்னா -4 -1 -2 + 1. ஓகே, அப்போ -5 -1 greater than 0. நெக்ஸ்ட்டு -1, 1/2. இந்த இன்டர்வலுக்குள்ள 0 இருக்கும். 0.5னு அர்த்தம். 0.5 to -1. ஓகே, 0 இருக்கும். அப்போ x equal to 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா f dash of 0, x இருக்க பிளேஸில் 2x இருக்க பிளேஸில் 0 போட்டோம்னா 0 - 1. அடுத்து 0
ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுனா 0 ப்ளஸ் ஒன். அப்போ -1 ப்ளஸ் 1 ஒரு நெகட்டிவ் இருக்கிறதுனால லெஸ் தேன் 0. ரெண்டு நெகட்டிவ் பாசிட்டிவ், இதில் ஒரு நெகட்டிவ் லெஸ் தேன் 0. 1/2 இன்ஃபினிட்டி 1 எடுக்கிறேன். ஓகே, 2 எடுக்கலாம், எதனாலும் எடுக்கலாம். எஃப்எஸ் ஆஃப் 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2 × 1 2 -1 1 + 1. ஓகே, அப்போ 1 2 greater than 0. இப்போ இன்டர்வல்ஸ் -∞, -1 -1, 1/2 1/2, இன்ஃபினிட்டி. இப்போ இந்த பிளேஸில் என்ன கிடச்சிச்சு? greater than 0, less than 0, greater than 0. ஓகே, அப்போ மோனோட்டானிசிட்டி என்னது? ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். பாசிட்டிவ் மீன்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங், நெகட்டிவ் மீன்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிக்ரீசிங், பாசிட்டிவ் மீன்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி இன்க்ரீசிங். மோனோட்டானிசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? லோக்கல் எக்ஸ்ட்ரீமா. லோக்கல் எக்ஸ்ட்ரீமானா எப்படி பார்த்தோம்? பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் சேஞ்ச் ஆச்சுன்னா லோக்கல் மேக்ஸிமம், நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா லோக்கல் மினிமம் பார்த்தோம். ஓகே, லோக்கல் மினிமம் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும். இப்போ எஃப்எஸ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் இட்ஸ் சைன் ஃப்ரம் பாசிட்டிவ் டு நெகட்டிவ் விச் பாயிண்ட்? -1. -1ல் சேஞ்ச் ஆகுது. அப்போ எஃப் ஆஃப் -1 கண்டுபிடிக்கிறோம். அப்போ லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ எஃப் ஆஃப் -1 கண்டுபிடிக்க வந்த வேல்யூ இதில் பண்ணோம், எஃப்பில் சப்ஸ்டியூட் பண்ணால் தான் வேல்யூ கண்டுபிடிக்கும். அப்போ 4 × -1³ + 3 × -1² -6 × -1 + 1. எக்ஸ் இருக்க பிளேஸில் எல்லாத்துலேயும் -1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் கிவன் சம்மில். ஓகே, அப்போ -1 × 4 -4, தட் இஸ் 1 × 3 3, -, + 6 + 1 வேல்யூ, தட் இஸ் 4 - 4 0 6 ஆகும். இப்போ லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ பாசிட்டிவ் டு நெகட்டிவ்னா லோக்கல் மேக்ஸிமம் வேல்யூ. எஃப்எஸ் ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் இட்ஸ் சைன் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். நெகட்டிவ் டு பாசிட்டிவ் விச் வேல்யூ? தட் இஸ் 1/2. ஓகே, எக்ஸ் = 1/2. அப்போ எக்ஸ் இருக்க பிளேஸ்லலாம் எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? 1/2 கிவன் சம்மில். அப்போ 4 × 1/8, தட் இஸ் 4/8. 3 × 1/4, 3/4. ஸோ கேன்சல் -3 + 1. 4/8 சிம்ப்ளை பண்ணோம்னா 2 டேபிளை கேன்சல் பண்ணிங்க. 4 டேபிளையும் கேன்சல் பண்ணலாம், பட் இங்கே டினாமேட்டில் 4 இருக்கிறதுனால 2 டேபிளை கட் பண்ணி 2/4, இங்கே 3/4, சிம்ப்ளிஃபை -2. இங்கே 5/4 -2, எல்சிஎம் 5 - 8/4 -3/4. அப்போ லோக்கல் மினிமம் வேல்யூ, தட் இஸ் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் மீன்ஸ் லோக்கல் மினிமம் வேல்யூ -3/4. லோக்கல் மேக்ஸிமம் கண்டுபிடிச்சிட்டோம், லோக்கல் மினிமம் கண்டுபிடிச்சிட்டோம், மோனோட்டானிசிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அது சொன்னிச்ச ப்ரீவியஸ் எக்ஸைஸ் மெத்தட். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கணும். பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷனுக்கு f" ஆஃப் எக்ஸ். ஆஃப் எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம்? 12x² + 6x - 6 கண்டுபிடிச்சோம். இப்போ f' ஆஃப் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் அகெயின். அப்போ 24x + 6ன்னு வரும் இல்லையா? அப்போ f" ஆஃப் எக்ஸ் 24x + 6 = 0. கான்கேவிட்டினா f" ஆஃப் எக்ஸ் = 0. இப்போ 24x = -6. அப்போ x = -6/24. கேன்சல் -1/4. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு மேக் ஏ இன்டர்வல். பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இது கான்கேவிட்டிக்கும் மொனோட்டானிசிட்டிக்கும் இன்டர்வல் மேக் பண்ணணும். -∞ to ∞, -1/4 எடுத்துக்கிறேன். அப்போ இன்டர்வல்ஸ் இப்போ நான் இங்கே டைரெக்டாக போட்டுறேன். இன்டர்வல்ஸ் -∞, -1/4, -1/4, ∞. எப்போ எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? டபுள்-டேஸில். ஓகே, அந்த டபுள்-டேஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த டேர்மை நான் எப்படி எடுத்துக்கிறேன்? ஒரு 6 காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். 6 காமனாக வெளியே எடுத்தால் 4x + 1 கிடைக்கும். 6 காமனாக எடுத்தால் 6 × 4x + 1 கிடைக்கும். இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, அப்போ -1/4 இருக்குது. -1/4க்கு அடுத்து -1 இருக்கும், -2 இருக்கும், -3 இருக்கும், அண்ட் go on. இப்போ -1 எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ -1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த வேல்யூ 6 × -3 ஆகும். லெஸ் தேன் 0 நெகட்டிவ். நெக்ஸ்ட்டு -1/4 to ∞னா 0 எடுத்துக்கலாம். இப்போ 0 எடுத்தால் 6 × 1 greater than 0 பாசிட்டிவ். எனக்கு நெகட்டிவ்னா கான்கேவிட்டி என்னது? கான்கேவ் டவுன். இங்கே பாசிட்டிவ்னா கான்கேவ் அப்பு. ஓகே, ஏற்கனவே பார்த்துருக்கோம். கான்கேவிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். சைன் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்குது. அப்போ f" ஆஃப் எக்ஸ் சேஞ்சஸ் இட்ஸ் சைன் அட் விச் பாயிண்ட்? -1/4ல் சைன் சேஞ்சஸ் ஆகிருக்கு. பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்குது. பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? -1/4ஐ எஃப்பில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, f ஆஃப் -1/4 போட்டோம்னா 4 × -1/4 3
3 into minus 1 by 4 whole square minus 6 into minus 1 by 4 plus 1. Fல கொடுத்துருக்க சம்மில் x இருக்க பிளேஸில் minus 1 by 4 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகே, அப்போ 4 into சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வேல்யூ minus 1 by 64. 3 into 1 by 16. இங்கே கேன்சல் பண்ணிவிட்டு ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 by 2 ப்ளஸ் 1. ஓகே, இந்த டேர்மில் 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 16 ஆயிரும். அப்போ minus 1 by 16 ப்ளஸ் 3 by 16 ப்ளஸ் 3 by 2 ப்ளஸ் 1. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்மை சிம்பிளை பண்ணிக்கலாம். டினாமீட்டர் சேமாக இருக்கிறதுனால 2 by 16. ஓகே, இங்கே எல்சிஎம் எடுத்துக்கிறேன். அப்போ 3 ப்ளஸ் 2 by 2. அப்போ 2 by 16 ப்ளஸ் 5 by 2. ஓகே, திரும்ப எல்சிஎம் எடுக்கணும்னா என்னது இங்கே 16 இருக்குது. அப்போ நியூமரேட்டர் டினாமீட்டர் மல்டிப்ளைட் பை 8 மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 2 by 16 ப்ளஸ் 40 by 16. ஓகே, 42 by 16. ஓகே, சிம்பிளை பண்ணனா 21 by 8. சிம்பிளிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த மெத்தடில் தான் சிம்பிளை பண்ணணும் இல்லை. ஓகே, நீங்கள் எப்படினாலும் சிம்பிளை பண்ணிக்கலாம். 21 by 8. அப்போ the point of inflection is minus 1 by 4, 21 by 8. ஓகே, பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் இருக்குது. இப்போ நாலுமே கண்டுபிடிச்சிட்டோம். மோனோட்டானிசிட்டி கண்டுபிடிச்சோம், லோக்கல் எக்ஸ்ட்ரீமா கண்டுபிடிச்சோம், கான்கேவிட்டி கண்டுபிடிச்சோம், பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அவகிட்ட ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.